இங்க ஒரு குடும்பத்துல முதல்ல பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே இறந்துருது. எதனால அந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாமியாரை வர வச்சு அவங்களுக்கு ரெண்டாவதா பிறந்த குழந்தை மூலமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அங்க வந்த லேடி உங்க முன்னோர்களோட ஆவிதான் உங்க குடும்பத்தோட முதல் உயிர்களை பலி கேக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பரிகாரமா உங்க முன்னோர்களோட கல்லறையை தோண்டி சரியான திசையில மறுபடியும் புதைக்கணும் இல்ல சபப்பட்டியை எரிக்கணும்னு சொல்றாங்க. அந்த குடும்பமும் அவங்க முன்னோர்கள் கல்லறையை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க தாத்தாவோட ஒரு கல்லறை மட்டும் தனியா ஒரு மலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தோண்டி எடுக்கக்கூடிய ஆளுகளை கூட்டிட்டு அந்த கல்லறையை பார்க்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு. அங்க இருக்க கல்லறைகளை தோண்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் திரும்ப வந்துடுறாங்க. ஆனா அந்த குடும்பத்தோட தலைவர் ஒரு குழந்தையை பத்தி சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சு பிரச்சனைகள் வராத மாதிரி ஒரு சடங்கோட அந்த கல்லறையை தோண்டி எடுத்து சபப்பட்டியை எரிக்க கொண்டு போறாங்க. அப்ப அந்த இடத்த தோண்டின ஆளுங்க அந்த பெட்டியை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளிவந்த ஒரு பாம்பை கொண்டுறாங்க. அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனால அந்த பெட்டியை அன்னைக்கு எரிக்காம ஒரு மாத்திரையில வைக்கிறாங்க. அந்த பெட்டியை திறக்க கூடாதுன்னு சொல்லியும் அந்த மாத்திரை வாட்ச்மேன் அந்த பெட்டி வித்தியாசமா இருந்ததால அந்த பெட்டியை திறந்துடுறான். அப்ப அதுல இருந்து ஆவி வெளியே போய் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது அடுத்த பாட்டுல பார்ப்போம். அடுத்த பாட்டு பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.